புறா செத்து விழுந்த சத்தத்தால் யுத்தம் நெருப்பாக்கி. பாம்பு ஒன்று இருக்குது. எங்க இருந்து வரீங்க? கச்சன் ரோட்ல இருக்கா? இப்போ வீடு இல்லையா உங்களுக்கு? ரோட்ல இருந்து வரீங்க. அதிகத்தாலே சயின்ஸ் தான். அந்த வலியோட சேர்ந்த மாசுகள் உள்ள வருது. இல்ல அப்ப என்ன செய்றீங்க? இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் கொஞ்சம் அட்வான்ஸா எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதாவது அதுன்ற ரிசர்ச்சுக்கு தேவையான சரியான காட்சியிலே நாங்கள் காட்சிப்படுவதை இட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் வட்டக்கச்சி மத்திய கல்லூரியில் நிற்கிறோம். வட்டக்கச்சி மத்திய கல்லூரியில் இன்றைக்கி அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. மாணவர்களோட ஆக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம் மாணவர்கள் எப்படி அவங்களோட திறமையை வெளிப்படுத்திருக்காங்கன்னு. வாங்க காணொலிக்குள்ள. ஆய்வுக்கூடத்துக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, போய் பார்க்கலாம். டீச்சர் வணக்கம். வணக்கம். ஓகே, வட்டக்கச்சி மத்திய கல்லூரிக்கு வந்திருக்கிறோம். மாணவர்கிட்ட கண்காட்சியை பார்க்க வந்திருக்கோம். என்னென்ன ஒழுங்கல் செய்திருக்கேன் நீங்கள்? நாங்கள் நவம்பர் 10 விஞ்ஞான தினம் கொண்டாடப்படுவது வழமை. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த விஞ்ஞான தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 12 நாங்கள் முதல் நிகழ்வாக மேடை நிகழ்வுகளையும் 12 மணிக்கு பின்னர் இந்த கண்காட்சியையும் ஒழுங்குபடுத்தியிருந்தோம். இந்த கண்காட்சியிலே மாணவரது ஆக்கத்திறனை வெளிப்படுத்துவதற்காக மாணவர்களது கற்றல் பேறுகளை உள்ளடக்கியவாறும் தற்சமயம் மாணவர்களுடைய புத்தாக்கங்களை வெளிக்கொணரும் வகையிலும் சில ஆக்கங்களை மாணவர்கள் தயாரித்திருந்தார்கள். அந்த ஆக்கங்களை இன்றைய இந்த கண்காட்சியிலே நாங்கள் காட்சிப்படுவதையிட்டு பாடசாலை சமூகம் பெருமை அடைகின்றது. அதே நேரம் இந்த நிகழ்வுகள் யாவும் விஞ்ஞான மன்றத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இது மாணவர்களுக்குரிய நிகழ்வு. அனைத்துமே மாணவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு அதிபர் ஆசிரியர்களின் வழிகாட்டலின் கீழ் இது மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருப்பது எங்களது பாடசாலை சமூகத்துக்கு பெருமைக்குரிய ஒரு விடயமாகும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரஞ்சன் வீடு. அது நீங்களா அந்த சரஞ்சன்? ஓகே, என்ன செய்து வச்சுருக்கீங்க இங்கே? இது ஸ்மார்ட் ஹவுஸ். இங்கே லைட்டிங் செட்டப் செய்திருக்கு. அதோட காற்றாலை மூலம் மின்பத்தி, சோலார் பேனல் மூலம் மின்பத்தியும் செய்திருக்கிறீங்க. அப்போ இது மூலம் என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது? இதன் மூலம் மின்சாரம் கிடைக்கும், சக்தி சிக்கனம். அதான். ஓகே, இப்போ இது செய்கிறதுக்கு என்னென்னத்தை பயன்படுத்தினீங்க? இதுக்கு ரெஜிஃபோம், லைட், பேட்டரி, மோட்டர். எவ்வளோ செலவு போயிருக்கும்? ஒரு 10,000. நீங்கள் மட்டும் செய்தீங்களா? ரெஜிஃபோம். சரி, ஓகே. இதுதான் இவருடைய வேலை திட்டம். பாருங்கள், உள்ள வீட்டுக்குள்ளேலாம் லைட் எறிகிற மாதிரி செய்திருக்கிறார். பேர் என்ன? எனது பேர் சஞ்சயன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. ஓகே, உங்களோட வேலை திட்டத்துக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் பிளிங்கிங் லைட் செட்டப்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறது பிரெட் போர்ட், ஜம்பர் வயர், மேல் டு மேல், ஓடினோ யூனோ போர்ட், எல்இடி. இது வந்து ரேடர் ப்ரொஜெக்ட் உண்டு. இப்போ நாங்கள் முன்னுக்கு ஒரு பொருளை வைக்கல, அதை அந்த லைட் வந்து இந்த செர்வோ மோட்டர் வந்து ரீட்டர்னாக போயிட்டு வந்து இந்த பொருளை பார்க்குற மாதிரி இருக்கு. இது வந்து பஸ்ஸர் கேம் உண்டு. இந்த கம்பியில் முட்டாமல் ஒரு கேம்ஸ் மாதிரியா? இது ஒரு கேம். இப்போ எங்கே நாங்கள் ஒரு கசி இது பார்ப்போமா? ஓகே, இந்த கேமை நாங்களும் விளையாண்டு பார்க்குறோம். சரி, எங்களால் முடியலை. இது வந்து மழை பெஞ்சுதுண்டா இந்த வீட்டுக்கு அலர்ட் பண்ணணும். மழை விழுந்தாவா? மழை தண்ணி பட்டா இங்கே தண்ணி பட்ட உடனே இதில் கரண்ட் பாஸ் ஆகும். அப்படியே லைட் எரியும். அப்போ மழை வருதுன்னு அறிஞ்சு கொள்ளலாம். ஓகே, தங்கச்சி வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? மதுரை. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 11. 11 படிக்கிறீங்களா? ஓகே, என்ன செய்திருக்கீங்க இதில்? இது வந்து டிரான்சிஸ்டர்
டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும்னு சொல்லி என்ன தொழிற்பாடு இது? மின் விரியலாக்கம். மின் விரியலாக்கம். ஓகே, என்ன செய்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கப்பா. இது வந்து டிரான்சிஸ்டருக்கு வந்து 3 டெர்மினல்ஸ். Okay. The emitter, base and collector. Okay. The circuit connected with the emitter and base is called primary circuit. And the circuit connected with the base and emitter and collector is called secondary circuit. The primary circuit, when I switch on the primary circuit, bulb is glowing. When I switch on the secondary circuit, bulb doesn't glow. When I switch on the both circuits, bulbs are glowing with a different voltage because transistor amplify the current. Today I am going to explain about the Fleming left hand rule. Fleming left hand rule says when we keep the left hand perpendicular to one another, the middle finger pointed as the direction of the current flow and the index finger as pointed as the magnetic field. And finally the thumb is so as this. The current is flowed and this way and this way. Fleming left hand rule says that the current flows this way and the magnetic field upward, north to south. Current is flows this way and magnetic field is north to up and the conductor is move down. When we change the terminals, it's move an opposite direction. When I keep it, it's move forward. It's move forward. And this experiment also, the source, this is the DC motor and this is speaker. These are the instruments the Fleming left hand rule is Fleming left hand rule phenomenon is used. In this experiment, when we supply the current and the magnet, it's rotate. And the Fleming left hand rule is used in DC motor and the speaker. Thank you. வானதி. எத்தனை மாடு படிக்கிறீங்க? 11. ஓகே, என்ன வேலை திட்டம் செய்றீங்க? இது வந்து பாலச்சீராக்கம் மாதிரி செய்திருக்கோம். இது வந்து ஆடலோட்டம் என்ன நேரோட்டமாக மாற்றுறதுக்கான ஒரு சுற்று. பொதுவாக வந்து எங்களோட வீட்டுக்கு வர கரண்ட் வந்து ஆடலோட்டமாக இருக்கும். ஆனால் இருவாயின் தொழில் வந்து ஒரு திசையில் மட்டும்தான் மின்ன போக விடும். அதை வந்து 2 திசையிலையும் போகிறதுக்காக பாலச்சுற்று மூலம் 2 திசையிலையும் போக விடலாம். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க மாதிரி ஒரு திசையில் தான் இருவாயினூடாக போகும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி பையன் இருக்கிறான்னு என்ன செய்யறான்னு தெரியல. வாங்குவான் கேட்போம். குட்டி வணக்கம். வணக்கம். தெரியாமாண்டு 6. நீங்கள் ஃபாதரா? சேர்ச் ஃபாதரா? அப்போ மெழுகு பருத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுருக்கீங்க. ப்ராக்டிக்கல் செய்யணும். என்ன செய்றீங்க? இது வந்து ஒளி நேர்கோட்டில் பயணித்தல். ஓகே, எங்கள் விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். எல்லாம் செய்து காட்டி. இது வந்து ஒளி நேர்கோட்டில் செல்ல அவதானிக்கிறதுக்கு மெழுகுதிரியை கொளுத்தி விட்டுட்டு அங்காள பக்கம் இருந்து பார்க்கலாம் மெழுகுதிரிச்சுவால தெரியும். இது வந்து ஒளி நேர்கோட்டில் செல்லுதா இல்லையான்னு அவதானிக்கிறதுக்கு மெழுகுதிரியை கொளுத்தி விட்டுட்டு அங்காள பக்கம் இருந்து பார்க்கலாம் நோமலாக தெரியும். இதை தூக்கணும் உடனே மெழுகுதிரிச்சுவால தெரியாது. இது வந்து ஒளி ஊடு காட்டாத பொருள். இந்த கண்ணாடி ஒளி ஊடு காட்டும் பொருள். அந்த செலோபேன் தாள் வந்து ஒளி கசிய விடும் பொருள். ஓகே, நாங்கள் ஒரு பொருளை பார்க்கணும்னா என்னென்ன தேவை? கண்ணும் ஒளியும். வெரி குட், பாய். பிள்ளைகள் நிறைய வேலை திட்டங்களை செய்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக போய் பார்க்கலாம். என்ன வெக்கும் கிளீனர். ஓகே, அடுத்து ஒரு குட்டி பாப்பா கண்ணு முழிச்சு கொண்டிருக்காள். அவர்கிட்ட போய் கேட்போம் என்னன்னு. வணக்கம். வணக்கம். என்ன பேர்? என் பேர் என்ன படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. என்ன செய்திருக்கீங்க கார்ட்போர்ட் மட்டையில்? இது வந்து வெக்யூம் கிளீனர். வாவ், அப்போ நாங்கள் கடையில் வாங்க தேவையில்ல என்ன? ஓகே, இதை செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகினது? தெரியல எனக்கு. நான் அப்பா சும்மா ஒரு 100 ரூபாய் கூடயா? இல்லை, கூட வரும். 500 ரூபா. ஓகே, ஒரு வெக்கும் கிளீனர் கடையில் எவ்வளோ தெரியுமா? அப்படி ஒரு 3000, 2000, 3000 வரும். அப்போ நீங்கள் 500 ரூபாயில முடிச்சிருக்கீங்க. சரி, எப்படி ஒர்க் பண்ணுறது செஞ்சு காட்டுங்க பாப்போம். இது வந்து இந்த விசிறி சுழலேக்க ஓகே, பெட்டியில் இருக்கிற வழி வந்து வெளியேற்றப்படுது.
வெளியேறுது. ஓகே. வெளியேற்றப்படைக்க பெட்டிக்குள்ள இருக்கிற வலியின் அமுக்கத்தை விட வெளியே இருக்கிற வலியின் அமுக்கம் கூடுதலாக காணப்படுது. அப்போ கூடுதலாக காணப்படைக்க அந்த வெளியே இருக்கிற வலி வந்து உள்ளுக்கு வேற எத்தனிக்க அந்த வலி வாரத்துக்கான இடம் குறுக்கப்பட்டிருப்பதால அந்த வலியோடு சேர்ந்த மாசுக்கள் உள்ள வருது. அதான் இந்த செயற்பாடு. ஓகே குட். எங்களுக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செஞ்சு காட்டுங்க. எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். என்ன செய்யணும்? இதில் ஓகே இங்கே பார்ப்போம் எவ்வளோ குப்பையெல்லாம் அல்லதுன்னு பார்க்கலாம். வாவ் பாருங்கள் எப்படி இந்த சூப்பர் சூப்பர். யூனிட்டா வந்து சூப்பராக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறா. ஓகே நாங்கள் அடுத்ததை போய் பார்க்கலாம். வெரி குட். என்ன பேர் உங்களுக்கு? விந்தனை. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 11. ஓகே என்ன வேலை திட்டம் செய்கிறீங்க? ஜெராக்ஸ் மிஷின் உண்டு. கீழே இருக்கிற நொழி வந்து இதில் தெரிப்படைகிறதால வந்து மேலே வைக்கிற பாடம் இதில் தெரியுது. அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி ஓகே எப்படி செய்தீங்க அதெல்லாம் ஒருக்கா சொல்லுங்கள் பாப்பா. உள்ள வந்து பிளாக் கலர் பேப்பர் வச்சினான், உள்ள ஒட்டினான். அதுக்குள்ள வந்து குமல் வேல் வைக்கிறதால அந்த பிளாக் கலர் பேப்பருக்கு இருட்டால் அந்த மேலே வந்து வடிவா தெரிப்படைஞ்சு தெரியும். மேலே கண்ணாடி வச்சு. ஓகே அடுத்தது இங்கே படம் எடுத்துக்கலாம். ஓகே இந்த படம் வந்து இதில் தெளிவாக தெரியுது. அதுதான் விளக்க முடியும். தெளிவாக தெரியுது. ஓகே பார்த்துக்கேன். என்ன பேர்? தரணிகன். கருப்பாக இருக்கிறீங்க. ஓகே சொல்லுங்கள் என்ன செய்திருக்கீங்க? இது வந்து ஒரு கடையில் பொறுத்துற மாதிரி நிறைய ஒளி பிம்பம் தெரிகிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதில் வந்து நாங்கள் முதலாவது கண்ணாடி எடுத்து உள்ள லைட் வச்சுருக்கிறோம். பாருங்க நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். உள்ள லைட் வச்சுட்டு மேலால் கண்ணாடி வச்சுக்கிறோம். உள்ள ரசம் பூசப்பட்ட பக்கம் வந்து உள்ளே இருக்குது. அதனால் உள்ளால் வந்து தெரிப்படையாது. இப்போ வெளியால் உள்ள அந்த இதுவின் படி கண்ணாடியின் படி தான் இது தெரிப்படையும். அப்போ இப்படி கண்ணாடியின் படி தெரிப்படைக்க நிறைய இது இருக்கிற மாதிரி தெரியும். அந்த தான். தேங்க்யூ. ஓகே இப்போ இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அதை கடைகள் வெளியால் ஸ்க்ரீனில் பயன்படுத்தலாம். ஓகே குட். நல்லா இருக்கு. குட் எக்ஸ்பிளைன். நல்லா விளம்பரத்துனீங்க. அது பேர் சிந்தூரி. செந்தூரி எங்கே கேள்விப்பட்ட பேராக இருக்குது. ஓகே செந்தூரி சொல்லுங்கள் என்ன செய்கிறீங்க? இது வந்து நீரியல் வட்டம் செஞ்சுருக்கிறோம். இது வந்து இப்போ சமுத்திரங்கள் நீரில் இருக்கிற நீர் வந்து இப்போ சூரியனை வெப்பம் காரணமாக மேலே போய் ஆவியாகி ஒடுங்குது. பிறகு வந்து இப்போ தாவரங்கள் இருக்கிற நீரும் வந்து மேலே போய் ஒடுங்கி முகிலுடைய வந்து குளிர்ச்சி நடைபெற்று மீண்டும் வந்து மழை வீழ்ச்சி நடைபெறுறது. இது ஒரு வட்ட செயல்முறையாக நடைபெற்றிருக்காங்க. இது ஒரு நீரியல் வட்டமாகும். நன்றி. ஓகே குட் சூப்பர். இது வந்து நாங்கள் கேட்கவே இல்லையே. நாங்கள் உங்களை கேட்கவே இல்லை. விபூதியெல்லாம் வச்சு சும்மா கலையாக இருக்கிறீங்க. என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? கௌசிகன். எங்கே இருந்து வரீங்க? கச்சன் ரோட்டில் இருந்தா. இப்போ வீடு இல்லையா உங்களுக்கு? ரோட்டில் இருந்து வரீங்க. ஓகே சரி. சதுர்சன் என்ன செய்திருக்கீங்க இன்றைக்கி? இது ஒரு மின் சுற்று. ஓகே இது மின் மோட்டார், மின் குமுள், ஆளி, பேட்டரி என்றது செஞ்சிருக்குது. ஓகே இதென்ன மின் குமுளுக்கும் மின் மோட்டாருக்கும் தொடரா மின்சாரம் வருது. ஒரே சமயத்தில் ரெண்டும் வருது. ஓகே சரி. இப்போ இந்த வேலை திட்டம் செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகிச்சு உங்களுக்கு? எனக்கு ஒரு 350 செலவாகும். ஓகே இப்போ இது மூலமாக என்ன பயன் இருக்குது? நீங்கள் செஞ்சதில் என்ன பயன் இருக்குது? எங்களுக்கு மின்சாரம் தட்டுத்தவறு இல்லாமல் போனாலும் இரவுல எங்களுக்கு ஒளியையும் பெற்று இதையும் காற்றையும் பெறக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே அப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகினது? ஒரு 350 ரூபா. 350 ரூபா செலவாகினது. இப்போ 200 ரூபாய்க்கு சார்ஜர் லைட் இருக்குல்ல? 200 ரூபாய்க்கு சார்ஜர் லைட் இருக்குது. அப்போ நாங்கள் 300 ரூபா செலவழித்து இப்படி ஒரு வேலை செய்கிறத விட 200 ரூபா கொடுத்து கடையில் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை இப்போ நாங்கள் என்னென்னு கேட்டால் நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது இப்போ கடையில் இருக்கிற விலையை விட குறைந்த விலையில் இருக்குமா இருந்தால் அப்போ நாங்கள் அந்த கண்டுபிடிப்புக்கு வெளியூடாக இருக்கும் இல்லையா? ஓகே இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு விளக்கமாக இருந்திருக்கும். ஓகே நல்ல விளங்கப்படுத்துனீங்க. நல்ல ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். நாங்கள் இதை வந்து மின் மோட்டார், ஆளி, பெட்டியினால் இதை செஞ்சுருக்கோம். தம்பி வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? தில்ஷான். ஓகே எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? என்ன வேலை திட்டம் செய்கிறீங்க? என்ன வேலை திட்டம் செய்கிறீங்க? இல்லையா இது அமுக்கத்தை பயன்படுத்தி ஒரு இயந்திரத்தை. ஓகே அப்படி
ஓகே, ப்ரெஷரை பயன்படுத்தி ஒரு பெக்கோ என்ற தொழிற்பாடை செய்து காட்டியிருக்கிறீங்க. ஓகே, குட், நல்லா இருக்கு. எவ்வளோ செலவு பண்ணுது? 780 ரூபா. அவ்வளோதான் செலவு பண்ணுது. ஓகே, குட். தம்பி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? கம்சிகா. என்ன செய்கிறீங்க? இது வந்து ஒரு நிலநடுக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நிலநடுக்கத்தை கண்டுபிடிக்கிற மெஷின். ஓகே, சொல்லுங்கள். இப்போ வந்து என்னென்னா நிலநடுக்கம் இருக்குல்ல, நிலநடுக்கம் வந்து அதிரேக்க என்ன நடக்கும்னா இந்த கரையில் இருக்கிற இந்த கம்பியில் முட்டுப்படும் போது இது பஸ்ஸர் வந்து சவுண்ட் எழுப்பும். இந்த சவுண்ட் எழுப்புறன் மூலம் அலர்ட் கிடைக்கும் பொதுமக்களுக்கு நிலநடுக்கம் ஏற்படுது. ஓகே, இப்போ இந்த நிலநடுக்கத்தை என்ன அளவில் அளப்பாங்க? நிலநடுக்கத்தை ரெக்டர். ஓகே, இலங்கையில் நிலநடுக்கம் மானி ஒன்று பொருத்தப்பட்டிருக்குது. அது எங்கே பொருத்தப்பட்டிருக்கு? எந்த ஊரில்? பள்ளைகளில். குட்டா, குட், நல்ல ஒரு விஷயமா. எவ்வளோ செலவு போனது? குட்டா, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து ஒரு தங்கச்சி ஒரு வேலை செய்திருக்காங்க, அவையும் பார்க்கலாம். தங்க வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? லக்ஸரி. படிக்கிறீங்க? என்ன செய்கிறீங்க இன்றைக்கு ஆக்கம்? நான் வந்து ரொக்கெட் ஒன்று மாடல் வந்து செஞ்சேன் நான். அது வந்து நியூட்டனு 3ஆம் விதி, அதாவது ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு வச்சு தான் ரொக்கெட் வந்து செய்திருக்கு. அதை வச்சு தான் ஒரு ரொக்கெட்டின மாடலை வச்சு தான் செஞ்சேன் நான். அதான் ஓகே, ஒர்க் பண்ணுமா அது? ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்லும் போது செஞ்சு காட்டுங்க. ஓகே, எங்கே ஒர்க் பண்ண வச்சு காட்டுங்க பாப்பா. வாவ், சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு போக ட்ரை பண்ணிடலாமே. நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு ரெக்கார்டில் மேலே போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நன்றி, வணக்கம். நல்லா இருக்குது, குட்டா. நிறைய வோல்ட் மானி, அம்பியர் மானின்னு கணக்கு வச்சுருக்கா, என்னன்னு தெரியும். தங்க வணக்கம். வணக்கம். பேர்? நிவேதிகா. எந்த ஊர் நீங்கள்? வட்டகச்சி. சரி, என்ன ஆக்கம் செய்கிறீங்க இன்றைக்கி? ஓமின் விதி. ஓமின் விதி. ஓகே, ஓம் அங்கே விதியை சொல்லுங்கப்பா. கடத்தினூடாக பாயும் மின்னோட்டமானது கடத்தியில் பாயக்கு அந்த இருமுனைக்கும் வந்து அது ஒரு அழுத்த வித்தியாசத்துக்கு நேர்வீத சமமாக இருக்குது. மாறா வெப்பநிலை மறந்துட்டீங்களா? மாறா வெப்பநிலை. சரி, ஓகே, சொல்லுங்கள். இது வந்து மாறும் தடையி, இது ஆம்பியர் மானி, வோல்ட் மானி. நான் இப்போ தடையை கூட்ட வோல்ட் அளவும் அந்த ஆம்பியர் அளவும் குறையுது. தடையை குறைக்க ரெண்டும் கூடுது. இதைத்தான் ஓம் சொல்லியிருக்கிறேன். கடத்தின வெப்பநிலை வந்து மாறிலியாக இருக்கேக்க மின்னோட்டம் அந்த இரு முனைகளுக்கும் வந்து நேர்வீத சமன், அழுத்த வித்தியாசம் நேர்வீத சமன். நான் இந்த ரெண்டுண்டையும் வோல்டேஜ் அளவையும் அம்பியர் அளவையும் அளந்து வச்சிருக்கிறேன். அது ஒரு வரைவில் குறிக்கேக்க வந்து அது ஒரு நேர்கோட்டு வழியாக செல்லுது. அதுக்கு காரணம் வந்து இந்த வெப்பநிலை வந்து மாறிலியாக இருக்கணும். இப்போ தடை கூட வோல்டேஜும் அம்பியரும் குறையும், தடை குறைய வோல்டேஜும் அம்பியரும் கூடும். ஓகே, குட். ஐயாருக்கு நேர்வீத சமன். குட், சூப்பராக இருந்தது, வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே, மைக்ரோஸ்கோப் ஒன்று இருக்குது தங்கச்சி. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ஜெயசராசா ஜாதவ். 11. ஓகே, என்ன வேலையை திட்டம் செய்கிறீங்க? நாங்கள் நுணுக்கு காட்டி. நீங்களே செய்திருக்கிறீங்க? நுணுக்கு காட்டியில் வந்து பல வகையான நுணுக்கு காட்டி இருக்குது. இது ஒளி நுணுக்கு காட்டின்னு சொல்லலாம். இதில் வந்து வில்லை வைத்திருக்கிறோம். வில்லை வந்து ஒன்று குவி வில்லை என்ற வடிவில் இருக்கும். இதில் வந்து ஆணியூர் வேற ஒரு பக்கம் ஒன்று தண்டுன்ற ஒரு இது வச்சிருக்கோம். பெர்மனன்ட் ஸ்டேட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. லைட் பவர் காணாது போல இருங்க வரேன். வாவ், குட், சூப்பர், நல்லா இருக்குது. ஓகே, ஒரு நுணுக்காட்டி எவ்வளோ விலைன்னு தெரியுமா? தெரியாதா? ஒரு சாதாரண ஒளி நுணுக்கு காட்டின்ற விலை 20,000 வரும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ செலவு போனது? 2000 போனதா? என்ன அப்படி செலவில்? லென்ஸ், இந்த லென்ஸ் இதுக்கு ஸ்கூலில் இருந்த லென்ஸா? ஓகே, ஓகே, குட், வாழ்த்துக்கள். இது என்ன, இதுவும் அதே தானே? அடுத்து ஒரு குட்டி பையன் இருக்கான். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். பல்லு கொஞ்சம் நீட்டி கொண்டிருக்கு, எக்ஸ்ட்ரா வந்துட்டா. ஓகே, என்ன வீட்டில் இருக்க காரை கொண்டு வந்துட்டீங்களா அங்கே? இல்லை. அப்போ என்ன செய்கிறீங்க? இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார், அதாவது ஆர்சி கார். இது நாங்கள் வீட்டில் இந்த பல்லா போன ரிமோட் கண்ட்ரோல் காரில் இருக்கிற பார்ட்ஸுகளை வச்சு இது செய்யலாம். இது நாங்கள் இலகுவாக அந்த பார்ட்ஸுகளை எல்லாம் வேண்டலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 கியர் மோட்டர், 9 வோல்டேஜ் பேட்டரி, ஒரு கண்ட்ரோலர் சர்க்கிட் போர்ட், ஒரு சுவிட்ச்.
ஓகே இவ்வளவு தூரம் செய்திருக்கீங்க ஒர்க் பண்ணுமா ஓகே எங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க பார்ப்போம் போதும் அப்போ டேர்ன் ஆகாது அங்கே திரும்ப நீங்கள் செய்யலை இதை கூட வேலை எவ்வளோ செலவு போனது இது வந்து கண்ட்ரோலர் போர்ட் சில்லம் போட்டு இருந்தது இதுக்கு 9 வோல்டேஜ் பெட்டி மட்டும்தான் நாங்கள் கடையில் வேண்டி யூஸ் பண்ணினோம் அப்போ ஒரு 1000 ரூபா இருக்குமா ஓ 1000 ரூபா இருக்கும் ஓகே குட் வாழ்த்துக்கள் சூப்பர் ஓகே அடுத்து ஒரு தம்பி இருக்கார் அவரோட கலப்பம் தம்பி நான் வந்து வணக்கம் என்ன பேர் நான் காவண்ணா ஜோயல் ஏதோ சொன்னீங்க நான் வந்து இருவாயில செயற்பாடு முன்னிறுத்தியிருக்கேன் ஓகே இது வந்து ஒரே திசையில தான் முன்ன கடத்தும் இருவாய் இது ஒரே இது மைனஸ் ப்ளஸ்ல உள்ளதில் கொடுத்தா செய்யல இது இப்படி கொடுத்தா செய்யும் இது வந்து கொள்ளளவி இது என்ன செயற்பாடுனா பேட்டரியில் இதை கொடுத்தா சிறிது நேரத்துக்கு முன்னே அது சேகரித்து வைத்திருக்கும் அது மூலம் அதுக்கு அதை என்னென்று சொல்லுவோம் மின்னேற்றம் செய்து மின்னேற்றம் பெற்றிருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ அதில் இருக்கிற மின் ஒரு எல்இடி வைங்க பார்ப்போம் சிறிது நேரத்துக்கு மின்னை தரும் ஓகே இதை என்னன்னு சொல்லுவாங்க மின்னிறக்கம் இது மின்னிறக்கம் இங்கே இருந்த கரண்ட் அங்கே போனால் மின்னேற்றம் செய்யப்படும் குட் ஓகே நல்ல ஒரு விஷயம் இதுக்கு தமிழில் என்ன பேர் சொல்கிறது ஆங்கிலத்தில் கெப்பாசிட்டர் அதுக்கு டயோடுக்கு இருவாய் குட் வாழ்த்துக்களா அடுத்த ஒரு தம்பி நிற்கிறா தம்பி வணக்கம் வணக்கம் ஏன் அழுறீங்க சும்மா கேட்டேண்ணா ஓகே என்ன செய்கிறீங்க ஒரு கேம் விலங்கையில் இது ஒரு கேம் கேம் ஓகே என்ன கேம் சொல்லுங்க நான் விளையாடலாம் அந்த கேமை ஓகே நான் அந்த கேம் தம்பி இதை விளையாடுறேன் என்ன செய்யணும் இதை டச் ஆகாமல் கொண்டு வரேன் உடனே என்ன தருவீங்க ஒன்றும் இல்லையா கிஃப்டெல்லாம் முடிச்சு போட்டு விளையாட்டை வச்சு கொண்டிருக்காங்க ஓகே நான் சும்மா விளையாண்டு பாட்டுறேன் வணக்கம் வணக்கம் சார் என்ன பேர் உங்களுக்கு கனிசை என்ன எத்தனை படிக்கிறீங்க 11ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஓகே இன்னைக்கு என்ன ஆக்கம் செய்கிறீங்க உங்களோட மின்மணின்ற தொழிற்பாட்டை நான் வழங்கப்படுத்த போகிறேன் மின்மணின்ற தொழிற்பாடு மின்மணி எப்படி தொழிற்பாடு செய்கிறீங்க ஓகே காட்டு சொல்லுங்க பாப்போம் அதாவது நாங்கள் மின்மணிக்கு வந்து இதில் பேட்டரியிலேருந்து நாங்கள் மின்னை வழங்குறோம் இது மின் வந்து இதனோட கடத்தப்பட்டு இது வந்து சம்மட்டி இந்த சம்மட்டினோட கடத்தப்பட்டு இதில் இருக்க இந்த ஆணினூடாக இது கடத்தப்பட்டு மின் கடத்தப்பட்டு இதனோட வந்து இதில் வந்து மென்னிரும்பகணி இருக்குது இதனோடாகவும் கடத்தப்பட்டு இந்த சுற்று வந்து பூர்த்தி அடையுது இதன் போது வந்து மென்னிரும்பகணி வந்து மின்னை வழங்கும் போது மின்காந்தமாக தொழிற்படும் அதாவது மின்னை வழங்கும் போது மின்மணி வந்து மின்காந்தமாக தொழிற்படும் அதாவது உறுதிப்படுத்துறதுக்காக நான் செஞ்சு காட்டினான் அது என்ன செய்யணும்னா மின்காந்தம் இருக்கிறது காரணமாக சம்மட்டி வந்து இதை நோக்கி கவரப்படும் அப்பேக்க இந்த இதில் வந்து அடிபடும் போது எங்களுக்கு இந்த ஒளி கேட்குது இப்போ திருப்பி வந்து இந்த மின்காந்தம் வந்து இதில் தொட்டுக்கொண்டிருக்கும் போது இதில் இருக்கிற தொடுப்பு வந்து அகற்றப்படைக்க மின் கடத்தப்படாத போது மின் இருக்கைக்கு தான் இது மின்காந்தமாக தொழிற்படும் அப்போ இது மின் அகற்றப்பட்டோன்னே இது வந்து இதில் மின்காந்தமாக தொழிற்படாது அப்போ திருப்பி அது பழைய நிலைக்கு போகும் திருப்பி அது வந்து மீண்டும் அதோட தொழில் இருக்கும்போது திருப்பி மீண்டும் மின் சுற்று வந்து பூர்ணமாகி திருப்பி வந்து மின்காந்தம் ஒரு இது வந்து தொடர்ச்சியாக நடக்கப்படுவது போது எங்களுக்கு வந்து இது மின்மணியாக தொழிற்படுகின்றது ஓகே பெரிய ஒரு விளக்கத்தை வேகமாக சொல்லி முடிச்சிட்டீங்க அடுத்தது எனக்கு தெரிஞ்ச மாணவி அக்ஷரா நிற்கிறா அக்ஷரா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க என்ன செய்றீங்க இன்னைக்கு டிரான்சிஸ்டர் தொழிற்பாடான ஓட்ட விரியலாக்கத்தை பற்றி விளங்கப்படுத்த போகிறேன் டிரான்சிஸ்டருக்கு வந்து 3 முடிவிடம் இருக்குது அடி காலி சேகரிப்பான் இந்த அடியையும் காலியையும் இணைக்கிற சுற்று வந்து முதன்மை சுற்று அடியையும் சேகரிப்பானையும் இணைக்கிற சுற்று துணை சுற்று நாங்கள் இங்கே வந்து அடியையும் காலியையும் இணைக்க வந்து முன்முக குடலில் இணைப்போம் அதே மாதிரி அடியையும் சேகரிப்பானையும் இணைக்க பின்முக குடலில் இணைப்போம் இங்கே வந்து இதுதான் முதன்மை சுற்று இது துணை சுற்று நான் வந்து இதில் முதன்மை சுற்று இருக்கிற மட்டும் ஒன் பண்ணிட்டா அதில் ஒளிரும் ஆனால் வந்து அந்த பல்பின் பிரகாசம் வந்து குறைவாக இருக்கும் அப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு துணை சுற்று இருக்கிற பல்ப் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணுறேன் ஆனால் நாங்கள் இதுக்கு மின் வழங்கி இருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கிற மின்குமிழ் வந்து ஒளிராது
சுவிட்சையும் ஒன் பண்ணுறேன். முதன்மை சுற்றில் இருக்கிற பல்ப் வந்து பிரகாசம் குறைவாக ஒளிருது. துணை சுற்றில் இருக்கிற பல்ப் வந்து பிரகாசம் அதிகமாக ஒளிருது. இதுக்கு காரணம் வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஓட்டத்தை விடியலாக்கி கொடுக்குறது வந்து இங்கே வந்து மின்குமல் பிரகாசம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். இதில் எந்த ஓகே, இப்போ நாங்கள் க்ரீன் லைட் அடிக்கிறோம்ல, ஓகே, இதனோட பாயிர ஓட்டத்தை என்னன்னு சொல்லுவோம்? ஐபி கரண்ட். ஐபி கரண்ட் தமிழ் பைப் ஓட்டம். ஓகே, இந்த சுற்றை வந்து பைப்பு சுற்று ஓகே, இன்புட் அவுட்புட். ஓகே, இதனோட பாயிர ஓட்டத்தை என்னன்னு சொல்லுவோம்? பைப் ஓட்டம். எதனோட வருது கரண்ட்? எதனோட போகுது? அடியால். அப்போ அடி ஓட்டம் இல்லை. இதனோட சேகரிப்பான். சரி, குட், நல்ல விளக்கம், சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பொடியை நிற்கிறான். ஸோ அவன்கிட்ட கேட்டுப்போம். தம்பி வணக்கம். வணக்கம். ஏன் மூக்கத்தி போட்டிருக்கீங்க? ஏன் மூக்கத்தி போட்டு வந்துருக்கீங்க? பச்சைமா? ஐயோ, சரி. ஓகே, சொல்லுங்கள், என்ன பேர்? கஜீவன். கஜீவன் என்ன செய்கிறீங்க இன்னைக்கு? இது அமெரிக்காவில் டெஸ்டா நிறுவனம் கண்டுபிடிச்ச சைபர் ட்ரக்கை பற்றி விளங்கப்படுத்துவோம். ஓ, அமெரிக்கா. ஓகே, சொல்லுங்கள் பாப்பா, என்ன செய்ய, எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது சொல்லுங்கள். இந்த சைபர் ட்ரக் வந்து அவங்க கண்டுபிடிச்சதே ஃபுல்லாக பட்டியில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த சைபர் ட்ரக்குன்ற நோக்கம் வந்து நாங்கள் இப்போ கிளிநொச்சியிலேருந்து கொழும்புக்கு இரவாயிட்டே போகணும். ஆனால் அங்கே நித்திரையாக இருந்துச்சு. அவசரமாக நாளைக்கு ஒரு வேலை என்னன்ட்டு இரவு போயாகணும் நாங்கள். அப்போ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பைலட்டான ஒரு சிஸ்டத்தை இந்த சைபர் ட்ரக்கில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதை கொடுத்தோம்டா, இப்போ நாங்கள் போவைக்க நித்திரை வந்துட்டோம்டா, இப்போ நாங்கள் கொழும்புக்கு போகணுமெண்டார் மேப்பில் காட்டி விட்டோம்னா அந்த இடத்துக்கு சரியாக கொண்டே விடும். இதில் சென்சர் என்னது அதில் கூட்டிக்கிறாங்க. அதனால் வாகனங்கள் வந்துச்சுன்னா வெட்டி ஓடும். ஆக்கள் க்ரோஸ் பண்ணினால நின்று ஓடும். நாங்கள் அடுத்த முறை சென்சர் இல்லாமல் போட்ட கடிய மாதிரி நான் அடுத்த முறை பிளான் பண்ணுறேன். எவ்வளோ செலவு போனது இதுக்கு? ஒரு 1000 ரூபாக்குள்ளே முடியும். 1000 ரூபா. சரி, குட், வாழ்த்துக்கள், சூப்பர், நல்லா இருந்ததா? தம்பி வணக்கம். வணக்கம். முதல்ல அங்கே விளம்பரப்படுத்தணும்னா பார்த்தீங்களே, அங்கால உண்டு இங்கால உண்டு. எத்தனை அக்கம்? 3. என்ன இது? இது வந்து மேஜிக் பாக்ஸ். மேஜிக் பாக்ஸ். ஓகே, என்ன மேஜிக்கை பார்ப்போம். நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி செய்தீங்க? நான் சொல்லவா, அப்படியா செய்தீங்களேண்டு? 2 தளவாடிகளை கொண்டு சமாந்தரமாக வச்சுருக்கிறீங்க. 2 தளவாடிகளை கொண்டு சமாந்தரமாக வைக்கும்போது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை எண்ணற்றது. அதை தானே பயன்படுத்தினேன், கல்லன். அதை வச்சு ஓட்டு மேஜிக்கேனே. ஓகே, சூப்பர், நல்ல விஷயமா, எல்லாருக்கும் தெரியாதானே? குட்டா வச்சுருக்கீங்க. இது என்ன தம்பி? இது வந்து கழித்தொதுக்கப்பட்ட சீடிகளாக செய்யப்பட்டது. கழித்தொதுக்கப்பட்ட சீடி போத்தில் அதில் வச்சிருக்கேன். என்ன இது என்ன? நாங்கள் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு பல்ப் பண்ணுவோம். அது உண்டு செலவை வந்து குறைக்கிறதுக்கு அலங்கார பொருளாக வீட்டில் பயன்படுத்துறது. வணக்கம். என்ன பேர்? சிந்தூரி. செந்தூரி எங்கே கேள்விப்பட்ட பேராக இருக்குது. ஓகே, செந்தூரி சொல்லுங்கள், என்ன செய்கிறீங்க? இது வந்து நீரிலட்டம் செஞ்சுருக்கிறோம். இது வந்து இப்போ சமுத்திரங்கள் நீரில் இருக்கிற நீர் வந்து இப்போ சூரியனை வெப்பம் காரணமாக மேலே போய் ஆவியாகி ஒடுங்குது. பிறகு வந்து இப்போ தாவரங்கள் இருக்கிற நீரும் வந்து மேலே போய் ஒடுங்கி முகிலுடைய வந்து குளிர்ச்சி நடைபெற்று மீண்டும் வந்து மழை வீழ்ச்சி நடைபெறுறது. இது ஒரு வட்ட செயல்முறையாக நடைபெற்றிருக்காங்க. இது ஒரு நீரியல் வட்டமாக. நன்றி. ஓகே, குட், சூப்பர். இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்குது. வாங்க அந்த பாம்பை போய் பார்ப்போம். ஓ, இங்கே பாருங்க, பெரிய பாம்பு ஒன்று இருக்குது. இது எந்த வகையான பாம்பு? அணுகுண்டா பாம்பா? ஓகே, இது யார் இந்த உங்கள் முகத்துக்கு இப்படியெல்லாம் வர்ணம் பூச்சி விட்டா? சந்திரிகா டீச்சர் பூச்சி விட்டாங்களா? ஓகே, இது என்ன விஷயம்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்திருக்காங்க? பெண்தலை பாம்பு வடிவமைப்பு. பெண்தலை பாம்பு வடிவமைச்சிருக்கிறேன். பெண்தலை பாம்பு உண்டு அமைச்சிருக்கிறேன். அப்படி, சரி. ஓகே, இப்போ பாம்பின் உடல் என்ன? பாம்பின் நெத்திக்கு ஒரு லைட் ஒன்று. ஓகே, சரி, குட்டா, கஷ்டமாக இருக்கு. ஓகே, அடுத்ததாக ஒரு தம்பியை சந்திக்க போகிறேன். தம்பி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் சாதுரியன், லோகேஸ்வரன் சாதுரியன். இந்த கண்காட்சிக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் வந்து இப்போ ஒரு மேஜிக் செய்ய போகிறேன். ஓகே, முதல்ல மேஜிக் என்ன எப்படின்னு பார்க்குறேன், பிறகு ஓகே, எங்கே செய்ய பார்ப்போம்.
இருக்குல்லைங்க கிளாஸ் வந்து வறுமையாக இங்கே ஒன்றும் இல்லை. நான் தூக்கி காட்டுறேன் படி வைப்பாங்க. கிளாஸில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மதிக்கொண்டு செய்யப்படும். பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மதிக்கொண்டு செய்யப்படும். இல்லை என்னன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் கிளாஸுக்காக நான் இந்த இதை விட்டேன். நான் இது வந்து இப்படி தான் ஒரு கலர் நிறைய கலரில் மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ இப்படி நிறம் ஒரே திரவம் தான், ஆனால் கேஸில் வேறு வேறு ஊற்றும் போது வேறு அதான் கூட மேஜிக். ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துருவோம். ஓகே, எதை அடிப்படையாக வச்சு செய்தி? இது வந்து யூனிவர்சல் இண்டிகேட்டர். இது வந்து இதில் என்னென்னா இப்போ இதில் நாங்கள் முதலே இந்த இப்போ மென்னவிலம் மென்காரம் அதுக்கேற்ற மாதிரி கழுவி வச்சிருக்கோம். அதால் இந்த கிளாஸை கழுவி வச்சிருக்கோம். அப்புறம் சின்ன ஒரு பதார்த்தம் இல்லை துணிக்கே இருந்தாலும் நிறம் மாற்றத்தை காட்டிடும். அதன் அடிப்படையில் தான் இல்லை மென்னவிலம் மென்காரம் அப்படி இந்த கலர் நிறங்கள அடிப்படையில் நாங்கள் அதை முதலே கழுவி வச்சுருந்தோம். நாங்கள் இப்போ ஊற்றாது யூனிவர்சல் இண்டிகேட்டர் இதில் காட்டுது. இதில் ஒன்றும் செய்யலை. இதில் யூனிவர்சல் இண்டிகேட்டர் கலரே இதுதான். மற்றதில் மென்னவிலம் மென்காரம் பெண்காரம் அது அடிப்படையில் பண்ணி செய்து வச்சு. ஓகே, நல்ல ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது என்ன சொல்லுங்கள்? இதில் உங்களால் இந்த ஒரு ஆணிக்கு மேலே இந்த 12 ஆணியை சமப்படுத்தி வைக்க முடியுமா உங்களால்? இந்த ஒரு ஆணிக்கு மேலே 12 ஆணியை சமப்படுத்தி வைக்க முடியும். சமப்படுத்தி என்று மேலே இதுக்கு மேலே 12 ஆணி நிற்கும். இதில் கீழே தொடுகை ஒரு மேலே நிற்கும். அந்த இப்படியோ ஏதோ ஒரு முறையில் நீங்கள் சமப்படுத்தி மேலே இதுக்கு மேலே வைக்க முடியுமா? கொஞ்சம் மினக்கடை தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நீங்களே செய்து காட்டுங்க. ஓகே, வேறு வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு ஆணி இருக்குது. அந்த ஆணிக்கு மேலே 12 ஆணி வச்சுருக்காங்க. 12 ஆணியை மேலே சமப்படுத்த போகிறாராம். ஓகே, பார்ப்போம் எப்படி செய்கிறாருன்னு. வேறு லெவல். சூப்பர். ஓகே, இப்போ என்ன தத்துவம் இதில் வந்து இந்த விசையினைகள் சமன அறிக்கைகள் வந்து போல தராசு தெரியும் தான். தராசில் பார்க்க இங்காலோரியில் இருந்தால் அங்காலோரியில் இருந்தால் சமனாக இருக்கும். அதே மாதிரி இங்காலையும் விசைகளை சமனாக தாக்குது, அங்காலையும் தாக்குது. இப்படி சமப்படுத்தி எல்லா பக்கம் சமப்படுத்தி இருக்கேன். இது வந்து இப்படி சமநிலை. மக்களே பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக. மற்றது வந்து இதில் வந்து இன்னொன்று வச்சுருக்கோம். இதில் வந்து சாதாரண இதில் பார்த்தீங்க நான் நிறம் இல்லை. இதில் எந்த நிறமும் காட்டு இல்லை. பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ பிங்க் ஒரு பிங்க் நிறத்தை பெற்றுக்கொள்ளுது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் இதில் பார்த்தீங்கன்னா நிறம் பிங்க் கலரில் காட்டுறாரு தம்பி. ஓகே, இப்படி ஒரு கலராக பெற்றிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பழைய நிறத்தை பெற்றுட்டு பிங்க் கலர் காணாம போச்சு. என்ன செஞ்சீங்க? இதில் வந்து நாங்கள் என்ன செய்திருக்கோம்னா இதில் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல். இது வந்து மூலத்தன்மையுடையது. இதில் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா பினோப்தலினை பாவிக்கிறோம். பினோப்தலினை பாவிச்சு இவர் நிறமாற்றத்தை காட்டிடும். பினோப்தலின் இப்போ நிறமாற்றத்தை காட்டியிருக்க இப்போ என்ன செய்கிறோம்னா நாங்கள் இதை வச்சு இப்போ சமப்படுத்தி இதை இப்போ ஒரு மூலத்தை இப்போ ஒரு அமிலத்தை விடையக்கில் அது வந்து ஒரு நடுநிலை பதார்த்தம் வந்துடும். அப்போ இதை பயன்படுத்தி நிறமாற்றத்தை காட்டினது. இப்போ நான் என்ன செய்து விட்டேன்டா இதில் வந்து ஒரு அமிலத்தை விட்டுட்டேன் உள்ள. அப்போ அது சமப்பட்டு பழைய நிலைக்கு வந்து சூப்பராக. மேலே சயின்ஸ் சார்பான மேஜிக் என்ன குட். மேஜிக்னாலே சயின்ஸ் தானே. அது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கண்ணாடி தான் இருக்கும். லைட்டு அடிச்சு காட்டுறேன். இதில் ஒரு கண்ணாடி இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இது ஒரு மேஜிக் மாடலில் செய்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சுவிஸ்லேருந்து ஒரு பிள்ளை வந்து இப்போ இங்கே விளங்கப்படுத்த போகிறா. ஸோ அவள் தான் பார்க்க போகிறோம். ஹலோ. குட் மார்னிங். வாட் இஸ் யுவர் நேம்? மருஜா. தமிழ் தெரியுமா? தெரியுமா? இப்போ என்ன பேர் உங்களுக்கு? மருஜா. ஏதோ சுவிஸ் நேம் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஓகே, என்ன கண்காட்சிக்கு என்ன வேலை திட்டம் செய்றீங்க? தடை சார்ந்துள்ள காரியங்கள் பற்றிய பேசுவது. ஓகே, சொல்லுங்கள். எப்படி இதை செய்தீங்க? எப்படி ஒர்க் பண்ணுது? முதல்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பிறகு எப்படி ஒர்க் பண்ணுது செய்யுங்க.
கடைசி ரெண்டையும் செய்யலாம். சரி ஒன்று ஒரே நேரம். இது வந்து கடத்தியின் தடை சார்ந்துள்ள காரணிகள் பற்றிய பரிசோதனை. கடத்தியின் தடை சார்ந்துள்ள காரணிகள் வந்து கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவு, கடத்தியின் நீளம், கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியம். இந்த 2 கடத்திகளும் வந்து வெவ்வேறு திரவியங்களால் ஆக்கப்பட்டது, ஆனால் ஒரே நீளமும் ஒரே குறுக்குவெட்டு பரப்பளவும் கொண்டது. இது வந்து தடைத்திறம் கூடிய கடத்தி, இது வந்து தடைத்திறம் குறைஞ்ச கடத்தி. தடைத்திறம் கூடிய கடத்தியில் வந்து மின்குண பிரகாசம் குறைவாகவும், தடைத்திறம் குறைஞ்ச கடத்தியில் மின்குண பிரகாசம் அதிகமாகவும் இருந்தது. குறுக்குவெட்டு மின்குண பிரகாசம் குறைவாகவும், நீளம் குறைந்த கடத்தியில் மின்குண பிரகாசம் அதிகமாக காணப்படும். நீளம் கூடினால் தடை கூடும், நீளம் குறைஞ்சால் தடை குறையும். ஓகே, குட். நல்ல எக்ஸ்பிளைன், நல்லா இருந்தது. குட், நல்ல வாழ்த்துக்கள். என்னென்னு கேட்டால் இந்த சொல்லும் போது இந்த அம்பியர் மணியை மறைச்சி போட்டிங்க, வீடியோவுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு அபிராமி. அபிராமி. சரி, ஓகே. இந்திய கண்காட்சிக்கு உங்களுடைய வேலை திட்டம் என்ன? என்னுடைய வேலை திட்டம் ஆட்டோமேட்டிக் லைன் ஃபாலோவிங் ரோபோட். ஓகே, இது யார் செய்தா? இது வந்து நானும் அண்ணாவும் சேர்ந்து செய்தேன். அண்ணா சப்போர்ட் பண்ணினேன். ஓகே, எவ்வளோ செலவு போனது? இது 12,000 கிட்ட. 12,000. முன்னாடி சொல்கிறேன். 12,000 12,000 செலவழிச்சிங்களா? ஓகே, என்ன பயன்பாடு இது மூலமா? இது வந்து இப்போ ஹோட்டல்ஸில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு செல்றதுக்கு வந்து பயன்படுத்தப்படும். இதில் வந்து ஒரு ட்ரக் ஒன்று அடிச்சுட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கோடிங் பண்ணி விட்டோம்டா. இது ஒரு இடத்துலேருந்து. இப்போ என்னண்டா, எப்படி தொழில்படுதுங்க செய்து காட்டுங்க. 12,000 செலவழித்து ஒரு வேலை திட்டம். மாதிரியும் வயிற்றில் ஓடுற மாதிரியும் கோடிங் பண்ணாங்க. இப்போ இந்த 2 சென்சர்ஸுமே வந்து பிளக்கில் நிற்க வந்து இது நிற்குது. வயிற்றில் போய்க்க வந்து இதை ரன் பண்ணணும். வயிற்றில் இல்லை என்ன கலர் கண்டாலும், ஆனால் பிளக்கை கண்டா மட்டும் இது வந்து நிற்கும். பிளக்கில் ரன் பண்ணணும். இதுக்கு வந்து ஓடினோ போட்டும் ஒரு சின்ன கண்ட்ரோலரும் 2 IR சென்சர்ஸும் மோட்டரும் ஒரு வீலும் இருந்தால் காணும். இப்போ என்ன பொருள் கூட காசு கொடுத்து வாங்கினீங்க? செட்டப். இந்த செட்டப்புக்கு, இந்த போர்டுக்கும் இந்த ஓடினோ போர்டு அதுக்கும் இந்த கண்ட்ரோலருக்கும் இந்த சென்சர்ஸுக்கும் தான் கொஞ்சம் கூட முடியும். குட்டி தங்கச்சி இருக்கா, அவாட்ட கேட்க போகிறேன். தங்கச்சி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு அருண்நிலா. அருள்நிலா? அருண்நிலா. அருள்நிலா. நிலா. அதை எத்தனை மணி படிக்கிறீங்க? நான் 11ஆம் ஆண்டு. ஓகே, இன்றைய கண்காட்சிக்கு என்ன ஆக்கம் செய்திருக்கிறீங்க? இது பிளைண்ட் ஸ்டிக் ஒரு பிளைண்ட் ஸ்டிக். பிளைண்ட் என்ன 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 எப்படி இது தொழிற்படும் எல்லாம் சொல்லி காட்டுங்க. இது வந்து இப்போ கண் தெரியாத ஆட்களுக்கு வந்து முன்னுக்கு ஒரு தடை இருக்குதுன்னா தெரியாது. இப்போ இதை வந்து யூஸ் பண்ணும்போது இது ஒரு அலாம் மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கும். இப்படி ஒரு சவுண்ட் கொடுக்கும். அதனால இப்போ அவை வந்து ஓகே முன்னுக்கு ஒரு இவ்வளோ தூரம் ஒரு அளவுக்கு செட் பண்ணிடுவோம் நான். அதனால் அவளுக்கு தெரியும் இவ்வளோ தூரத்தில் ஒரு தடை இருக்குது, அது நான் கொஞ்சம் சேஃபாக போகணுமான்ட்டு அவள் அலர்ட் ஆகினேன். அதுக்காக இப்போ நான் செஞ்சு பார்க்கலாமா? இது 5 சென்டிமீட்டர் தான் இப்போ நான் செஞ்சேன். 5 சென்டிமீட்டர் தான். அதுக்கு மேலே முட்டி சாக வேண்டியதான். இல்லை இப்போ நான் என்ன பேர் உங்களுக்கு? ஆரணி. எத்தனையாம் ஆண்டு? 10. ஓகே, என்ன வேலை திட்டம் செய்கிறீங்க? ஓம்ஸ் லோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு காசு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ? Potential difference across the conductor is directly proportional to the current flowing through the circuit. I arranged this experiment to prove the Ohm's law. Voltmeter is connected parallel to the conductor. Bulb, ammeter, rheostat, switch and tricells are connected in series manner. I got 3 readings of current potential difference by changing the resistance by rheostat. Ohm says that V over I is equal to R. R means resistance of the conductor. Resistance of a conductor is constant. In this experiment, V over I is equal to approximately 3. So this experiment
is show that Ohm's law is true. Thank you. Name is Tarsika. I am going to explain about factors affecting the resistance of a conductor. First one, area of cross section of the segment of a conductor. Second one, length of the segment of a conductor. Third one, material composition of a conductor. When the cross section is increased, the current will be increased. The cross section area is decreased, the current will be decreased. But the length will be increased, the current will be decreased. The length will be decreased, but the current will be increased. This is a smart blind space. Okay. இது வந்து blind peoples for blind peoples. I connect with the IR sensor module and charging module and a buzzer and rechargeable battery and a push button. I connect the positive terminal of output of charging module to the IR sensors VCC and the buzzers positive in IR sensor VCC. Then the negative terminal of buzzer in output of IR sensor and then negative terminal of output of charging module. I connect this in the in ground. Then if an obstacle behind. Wow, சூப்பர். பார்த்தீங்களா எங்கே பாருங்கள், கிட்ட நாங்கள் கையை கொண்டு போகும்போது அந்த சவுண்ட் ஒன்று கேட்குது அதில். சரியா, கையோ அல்லது ஒரு பொருள் வெயிட் பண்ணுங்களேன். ஓகே, இப்போ நாங்கள் இந்த பொருளை கொண்டு போகிறோன்னு வைங்களேன். பாருங்கள். ஓகே, அப்போ பார்வையற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நானும் ஒரு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக தங்கா. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சாதுரி. 11. எங்கே வாரீங்க? எங்கே வாரீங்க? வடக்கச்சி. என்ன செய்திருக்கீங்க? என்ன செய்திருக்கீங்க? இது வந்து ரெயின் சென்சர் சிஸ்டம். இது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வேலை செய்தோன்றிருக்கோம், இல்லைன்னா படம் பார்த்தோன்றிருக்க நல்ல ஒரு சீன் போய்க்க மழை பெய்யுதுன்னா வந்து உடுப்பெல்லாம் வெளியே காயிற உடுப்பெல்லாம் நினைஞ்சிடும். நாங்கள் அந்த சீன் போய்க்க அந்த சீனை விட்டுட்டு போய் உடுப்பு எடுக்க மாட்டோம் தானே. அப்போ உடுப்பு நினைய பண்ணிட்டு இருப்போம். அப்போ அதுக்காண்டி இந்த வந்து நாங்கள் ஒரு சீன் பார்த்தோன்றிருக்கோம். இப்போ வெளியே வந்து மழை பெய்யுங்க. இதில் ரெயின் சென்சரில் நான் ரெயின் சென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ட்ராப்ஸ் பட்டுதுண்டா இந்த உடுப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போன பிறகு பேருந்து வந்து இது மழை வந்து நின்று பேருந்து வெயில் அடித்தா பிறகு இந்த உடுப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். To change the AC current into DC current. So this is the way I wrote in this diagram. எக்ஸிபிஷனுக்கு என்ன செய்யுங்க? ட்ரெயின் டிடெக்ட் செய்யலாம், மழை பெய்யறதா அறியறதுக்கான. This is rain detect alarm. When I put some water on the plate, the buzzer is ring. So water is conduct the electricity. Thank you. Remote control board செய்திருக்கீங்களா? ஓகே, எப்படி ஒர்க் பண்ணுது சொல்லுங்க. தங்கை வணக்கம். வணக்கம் குட்டி. என்ன பேர் உங்களுக்கு? எத்தனையாம் ஆண்டு? இன்னும் நிறைய ஒப்டிகல்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க, சொல்லுங்க. இந்த ரெண்டு கண்ணாடியும் ஓகே, 2 தளவாடிகளை 120 பாகை சாய்வில் வைத்து ஒரு பொருளை வைக்கும் போது எத்தனை பிம்பம் தோன்றுன்னு காட்ட போறீங்க. சொல்லுங்க, எத்தனை பிம்பம் தெரியுங்க பாப்போம்? It's -5. இங்கே இருக்கான்னு பாப்போம். 1 2 3 4 5. குட். 60 divided by 3. இது வந்து 120 டிகிரியில் இருக்குது. ஓகே, குட். இது என்ன? டெலிடோஸ்கோப். ஓகே. இதில் 2 கண்ணாடி இருக்குது. இதில் ஒன்று இதில் இருக்க இந்த 2 கண்ணாடி எத்தனை பாகை சாய்வில் வைக்கப்பட்டிருக்கும்? 45 பாகை. இதில் எங்கள் மனிதனில் குருதி வந்து இதனூடாக வரும், வந்து சிறுநீரக நாடியினூடாக சிறுநீரகத்துக்கு வரும். சிறுநீரகத்தில் வந்து சிறுநீரகத்தினால் வந்து குருதி வந்து வடிகட்ட உழுக்க வந்து செயற்பாடு சிறுநீரகத்திக்குள்ளே போய் அங்கே வந்து கலன்கோளை வடிகிற இதுக்குள்ள வந்து சிறுநீர் வந்து வடிக்கப்படும்.
ஏன் பயப்படுறீங்க? உண்மையானது பிளாஸ்டிக் அடி. ஏன் பயப்படுறீங்க? பயப்படல அதானே. ஓகே, இதுக்குள்ளே இது என்ன? இதுக்குள்ளே என்ன இருக்கும்? எல்லாம் மனுஷங்க அந்த பார்ட்ஸுகள் இருக்கும். என்ன? பிரதீக்ஷா. சொல்லுங்கள், இதில் என்ன செயற்பாடு செய்யுங்க? ஞாயிற்று தொகுதியில் ஒரு மாதிரி வடிவம். ஞாயிற்று தொகுதி எங்களோட இந்த ஞாயிற்று தொகுதி வந்து எங்களோட இதை மாதிரி நிறைய ஞாயிற்று தொகுதி இருக்குது. எங்களோட ஞாயிற்று தொகுதியில் தான் இது வந்து ஒரு தனி ஞாயிற்று தொகுதி. எங்களோட ஞாயிற்று தொகுதி புதன் வெள்ளி புவி வியாழன் யுரேனஸ் நெப்டியூன்னு நிறைய கோள்கள் இருக்குது. ஒரு சோங் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் சொல்லி தந்தவை என்னென்னா, புதிய வெள்ளை புறா செத்து விழுந்த சத்தத்தால் யுத்தம் நெருப்பாகியது. புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன். ஓகே, இப்போ இது வந்து பிரதான மெயின் என்ன? சூரியன் தான். எத்தனை கோள்கள் இருக்கும்? 8 கோள்கள் வந்து ஒரு கோளை இடையில் வந்து என்ன செய்தாங்க? ஞாயிற்று தொகுதியிலிருந்து நிராகரிக்கப்பட்டது. என்ன? ப்ளூட்டோ. ஓகே, குட் ஃபேன்சி, நல்ல விளக்கம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நியூட்டன் தட்டு. ஓகே, இதில் இருக்க 7 நிறங்களும் சேர்ந்து வெள்ளையாக தெரியும். என்னுடைய பேர் நுகாந்த். படிக்கிறேன். அந்த நீங்கள் பார்த்த கண்காட்சியில் தொடர்ச்சியாக இந்த கண்காட்சி இது வந்து செவ்வாய் கிரகத்தில் நிலத்தோட்டத்தில் மாதிரி இதை வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். செவ்வாய் கிரகத்தில் நிலத்தோட்டம் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு மாடல், நம்மள சின்ன மாடல் ஒன்று மினியேச்சர் மாதிரி. மற்ற அந்த அதில் தொங்க விடப்பட்டிருக்கிற வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய முப்பரிமாண வடிவம். அது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் பேசிக்கான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கும்னே தெரியாது சில பேருக்கு. அப்போ அவர்களுக்கு அந்த ஒரு ரியாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். எங்களால் எவ்வளோத்துக்கு அந்த எஃபெக்டை கொடுக்க முடியும் கொடுத்துருக்கோம். முதலாவது விஷயம் வந்து செவ்வாய் வந்து சூரியன்லேருந்து 4 கிரகமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்த விஷயம் வந்து செவ்வாயோட ஒரு நாள் வந்து 24 மணித்தியாலங்களும் 39 நிமிடங்களும். மற்ற அதை வந்து இப்போ தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 687 நாட்கள்ன்றது வந்து செவ்வாயில் ஒரு வருடமாக கணிக்கப்படுது. அதாவது தோராயமாக பூமியில் 1.5 வருடங்கள் வாழ்கின்ற மனிதன் வந்து செவ்வாயில் வாழ்ந்தான்னு சொன்னால் ஒரு வருடமாக கருதப்படும். மற்ற செவ்வாய்க்கு வந்து 2 நிலவுகள் இருக்குது. இது வந்து ஒரு அடிப்படையான சில விஷயங்களை பார்த்துருக்கோம். அடுத்த கட்டம் வந்து பார்க்க போனால் செவ்வாயினுடைய வளிமண்டலம். பூமியினுடைய வளிமண்டலத்தில் 75% வந்து நைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி செவ்வாயினுடைய வளிமண்டலத்தில் 95%, 95% வழி வந்து கார்பன் ஆக்சைடாக காணப்படுது. கார்பன் ஆக்சைடு வந்து மனிதன் வெளிச்சுவாச வழியில் இருக்கிற ஒரு வாயு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கட்டாயமாக மனிதனால் வாழ முடியாது. 95% பிறகு ஆர்கன், நைட்ரஜன் மற்ற வாயுக்கள் இருக்குது. ஆக்சிஜனும் இருக்குது, மிகவும் குறைந்த அளவில். அதனால் மனிதர்களால் சுவாசிக்க முடியாது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செவ்வாயினுடைய மழை வந்து செவ்வாயில் மழை இல்லை. அதுக்கடுத்த ஒரு இயல்பு வந்து செவ்வாயில் புழுதி புயல்கள்னு சொல்கிற மணலாகப்பட்ட புயல்கள் வந்து அடிக்கடி உருவாகும். சில வேளைகளில் கிரகங்கள் முழுவதும் கூட செவ்வாயில் இந்த பூமி ஃபுல்லாக புயல் வந்து எப்படி இருக்குமோ அப்படி செவ்வாயில் கிரகம் முழுவதுமே இந்த புழுதி புயல்கள் மணலான புயல்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது செவ்வாயினுடைய வெப்பநிலை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே பூமியுடைய அறை வெப்பநிலை வந்து 27 பாகை செல்சியஸ். செவ்வாயில் வந்து அறை வெப்பநிலை வந்து -60 டிகிரி செல்சியஸ். கிட்டத்தட்ட பனிக்கடி வெப்பநிலை வந்து 0, அதுக்கு கீழே -60 டிகிரி செல்சியஸ். நீர் வந்து நிச்சயமாக திரவ வடிவத்தில் இருக்க முடியாது. அப்போ பனி துருவங்களாக தான் காணப்படுது. மற்றது -100 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வரைக்கும் இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய வெப்பநிலை செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த செவ்வாயினுடைய முந்தி ஆரம்ப காலகட்டங்களில் தோற்றத்து காலகட்டங்களில் இந்த நீர் வந்து திரவமாக காணப்பட்டது. ஆனால் இப்போ வந்து துருவ பிரதேசங்களாக தான் இருக்குது. இந்த செவ்வாயில் வந்து எதிர்காலத்தில் மனிதர்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த ஹேபிடட்ஸ்
என்று சொல்லப்படுற வடிவங்கள் இருக்கிற அமைப்புகளுக்குள்ள இந்த வளிமண்டலம், வெப்பநிலை, மற்றது அமுக்கம், இந்த போன்ற காரணிகளை மனிதன் வாழத்தக்கனியாக பேணினோம். அமுக்கம் வந்து நான் சொல்லணும் விஷயம் மறந்துட்டேன். அமுக்கம் வந்து செவ்வாயில் வந்து பூமியில் இருக்கிற அமுக்கத்தில் 1% அமுக்கம் தான் செவ்வாயில் காணப்படுது. தொடர்ச்சியாக ரோவர்ஸை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரோவர்ஸ்ன்ட்டு நாங்கள் பார்த்த மட்டும் நாங்கள் இதில் வச்சுருக்காது, இதை நாங்கள் ரோவர்ஸ்ன்னு வச்சுருக்கோம். மற்றது அங்கே ஒரு வெஹிக்கிள் மாதிரி உண்டு, அதை நாங்கள் ரோவர்ஸ் மாதிரி சாம்பிளாக வச்சுருக்கோம். இப்போ ரோவர்ஸ்ன்றது என்னத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம்டா, செவ்வாய் கிரகத்துக்கு இப்போ மனிதர்களால் போக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அதாவது இப்போ முன்னுக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர், டெம்பரேச்சர் போன்ற காரணிகளால் இப்போ மனிதர்கள் அங்கே வாழ இயலாத காரணங்கள் என்று சொல்லியிருக்கார். இப்போ நாங்கள் ரோவர்ஸ் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ரோவர்ஸ்ன்றது பல பர்பஸுக்காக கணக்க டெக்னாலஜியை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி ஒன்று செய்யப்பட்டது தான் ரோவர்ஸாக இருக்க போகுது. இப்போ அந்த ரோவர்ஸ் என்னென்னா வீல்ஸ் உருவாக்கப்பட்டு இப்போ மூவ் பண்ணக்கூடிய வகையில் தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 4-5 முக்கியமான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். முதலாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதாவது அதுன்ற ரிசர்ச்சுக்கு தேவையான சரியான இடத்தை அது மூவ் பண்ணி அதுக்குன்ற வீல்ஸால் மூவ் பண்ணி சரியான ஒரு இடத்தை தெரிவு செய்யும். அதுக்கு பிறகு 2வதாக ரிசர்ச் செய்கிறது, அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச்சை செய்கிறது. இப்போ ரிசர்ச்ன்னு பார்க்கக்குள்ள நாங்கள் அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியர், டெம்பரேச்சர், அங்கே இருக்க வாட்டர், அதை பற்றி ரிசர்ச் செய்கிறதோட அங்கே இருக்க மண், பாறை, அது போன்ற காரணிகளையும் அது ரிசர்ச் செஞ்சு வரும். 3வது என்ன செய்யணும்னா கலெக்டிங் சாம்பிள்ஸ், அதாவது ரிசர்ச் செஞ்ச இடங்கள்லேருந்து சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதுன்ற டீட்டெயில்ஸை பூமிக்கு அனுப்பி வைக்கும். இப்போ என்னென்னா இவ்வளோ நேரமாக அண்ணாக்கள் விளங்கப்படுத்தினது எல்லாமே இப்போ அவையில் அங்கே என்னென்னத்தெல்லாம் செய்ய போயினமென்ற கதை. இப்போ இதில் இருக்கிற எல்லா விஷயமும் அங்கே இருக்காண்டு கேட்டால் இல்லை. ஏனெண்டா இந்த ரோவர்ஸ், இந்த காட்டினவர் முதல் காய்ச்ச ரோவர்ஸ் மட்டும்தான் இப்போ மாசில் போயிருக்குது. அந்த மாசில் போய் இருக்கிற விஷயம் அந்த இதெல்லாம் அனுப்பி கண்டுபிடிக்க அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்ய போய் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் நாங்கள் அங்கே போய் சேஃபாக வாழணுன்றதுக்காண்டி தான் அனுப்பியிருக்கணும். அப்போ ஃப்யூச்சர் பிளான்ஸாக தான் இங்கே நடக்க போகுது. இப்போ ஃப்யூச்சர் பிளான்ஸ் போகிறதுக்கு முதல் என்னென்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ் வரப்போகிறதுன்னு பார்க்குறதுக்கு நான் முதலாவது சொல்கிறேன், இந்த ஃப்யூச்சர் பிளான்ஸை நடத்துகிறார்கள் யாருன்னு சொல்கிறேன். இப்போ இந்தளவும் ஒரு நல்ல ரிசோர்ஸ் இது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு தனிநபரானவர் யாருன்னு கேட்டால் இலான் மஸ்க்ன்ற ஒரு ஆள். இவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முதலாவது உலகத்தினுடைய பணக்காரர் இந்த இலான் மஸ்க். இந்த இலான் மஸ்க்ன்றவர் கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு ஆப்பான எக்ஸ்ன்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதாவது ட்விட்டர், கிட்டடியில் ட்விட்டரை வந்து எக்ஸ்ன்னு பேர் மாற்றின தெரிஞ்சிருக்கும். அவர் ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை நடாத்தி கொண்டு வரார். இவர் பல்வேறான கண்டுபிடிப்புகள், ராக்கெட்டரி சம்மந்தமானது, ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமானது, ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்களை செஞ்சுவார். அதில் ஒரு விஷயம் தான் இந்த மாஸில் ஹேபிட்டட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியான விஷயங்களை உருவாக்குறதுக்கு இவர் சரியான காரணமாக இருக்கார். இவர் அதில் கூட பங்கு வளர்க்கிறார். எங்களுக்கு இவ்வளவு எத்தனை நாடுகள் செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு தனிநபர் செஞ்சன்றது விருப்பமாக இருந்துச்சு. அப்போ அவரை பற்றி நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. இதே மாதிரி நாங்கள் யோசிக்க போனால் யார் சொல்கிறேன்னு பார்க்க போனால் நாசா இருக்குது. அதே மாதிரி பல்வேறு நாடுகள் மாசுக்கு அனுப்பி கொண்டு இருக்கு. நான் இப்போ ஸ்பேஸ் எக்ஸை பற்றி சொல்லிட்டேன். அந்த ஸ்பேஸ் எக்ஸ் முதலாவது அண்ணாக்கள் சொல்லியிருப்பினா தென் துருவ பகுதியில் ஐஸ் போலராக இருக்குது, அதாவது கட்டியாக இருக்குது. அப்போ -60 டிகிரி செல்சியஸில் என்னென்னு நாங்கள் வாழையிலும் என்ன செய்யலும் அப்படியான விஷயங்கள் கணக்கங்களுக்கு தெரிய வரணும். அப்போ ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கிறார்கள் என்ன முடிவு செஞ்சிருக்கணும்டா, பூமியில் வெப்பமயப்படுத்தக்கூடாதுண்டினோம். ஆனால் நாங்கள் மாசை வெப்பமயப்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் அங்கே வாழை. அதுக்காண்டி என்ன செய்ய போயினோம், ஜப்பானில் அணுகுண்டு ஒன்று போட்டவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 அணுகுண்டு போட்டு அந்த இடத்தையே ஒரு வெப்பமயப்படுத்தப்பட்ட ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று உருவானதாகவே கூறப்பட்டிருக்கு. அப்போ இதனால் அங்கே என்ன செய்ய போயினோம்டா ஒரு அணுகுண்டை போட்டு -60 டிகிரி செல்சியஸில் இருந்து வெப்பமயப்படுத்தப்பட்டு நீராக மாற்றி ஒரு தாவரங்கள் வளர்க்கக்கூடிய அப்படியான விஷயங்களுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ அண்ணா சொல்லியிருந்தார் அந்த கண்ட்ரோலாக பாவிக்கப்படும் அதெல்லாம் ஃபியூச்சர் பிளான்ஸ். இப்போ பிளான்ஸ் எல்லாம் அங்கே என்னென்று வளர்க்குறன்றதெல்லாம் ஃபியூச்சர் பிளான். எலான் மஸ்க் என்னென்று ஃபியூச்சராக என்ன செய்ய போகிறாருன்ற பிளான் தான். அதில் பிளான்ட் என்னென்று வளர்க்குறேன்னு அண்ணா சொல்லியிருந்தார். அந்த பிளான் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஆக்சிஜன் இல்லை. அந்த ஆக்சிஜனை மேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. CO2 உடைச்செடுக்குது. ஏன்னா CO2 98% இருக்குது. அந்த CO2 வேஸ்ட்டாக தான் போகுது. அப்போ நாங்கள் அந்த CO2 C+ ஆக்சிஜன் CO2 வருமென்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த C நாங்கள் பிரிச்செடுக்கிறதுக்கு சரியான விலை கூடின சாமான எல்லாம் கணக்கு தேவை. அதெல்லாம் ஃபியூச்சர் பிளானில் கொண்டே அவை செய்ய போயிடும். அது ஒரு இப்போ ரேடியோவுக்கு போகிற ஒரு ஃப்ரீக்குவன்சியையும் இப்போ நாங்கள் இதுலேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் பண்ணி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதால நாங்கள் இதில் கதைக்கிறத எங்களோட ரேடியோவில் வர மாதிரி செய்யலாம்.
அதுதான் இப்போ இதில் செஞ்சு காட்டுறது. வணக்கம். வணக்கம். இன்று கிளை வட்டக்கட்சி சந்தைக்குழியில் 2024 ஆண்டுக்கான வட்டக்கச்சி மத்திய கல்லூரிக்கு வந்தோம். ஒரு கண்காட்சி பிள்ளைகளோட ஆளுமை மிக சிறப்பாக இருந்தது சார். சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருந்தீங்க சார், இதை பற்றி சொல்லுங்கள். வளமையாக நாங்கள் வருஷம் செய்கிற கண்காட்சி தான். இதில் இந்த முறை இந்த கண்காட்சி வந்து விஞ்ஞான வாரத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தனியாக கண்காட்சி மட்டும் இல்லை. விஞ்ஞான வாரத்தில் பிள்ளைகளின் ஆர்டிகல்ஸ், விஞ்ஞான ஆர்டிகல்ஸ், அது மற்றது ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ், மேடை அரங்காளிக்கைகளோட கணக்கு வில்லுப்பாட்டுகள், மற்றது ட்ராமாக்கள், டான்ஸுகள் எல்லாமே விஞ்ஞானம் சார்பான நிகழ்ச்சிகளை செய்ததுகள். அப்போ அந்த விஞ்ஞான தினத்தை, அந்த விஞ்ஞான வாரம் முடிஞ்சு விஞ்ஞான தினத்தை நாங்கள் கொண்டாடிக்கல ஒரு எக்ஸிபிஷனை மட்டும் செய்தனாங்க. இப்போ எக்ஸிபிஷனில் வந்து இப்போ உண்மையில் எங்களோட பாடசாலையில் புதிதாக பல பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுகள் இருந்தது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் தனியாக அந்த பொருட்களை பயன்படுத்தி எல்லா பிள்ளைகளும் ஒரேடியாக பார்க்கக்கூடிய மாதிரி அதை செய்தது. அதை விட நியூ இன்வென்டர்ஸ், புதிய கண்டுபிடிப்புகளை தனியாக ஒரு ஒழுங்கொண்டு செய்தது. இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு தனித்தனி செக்டராக அதை ஒழுங்குபடுத்தி விட்டது. அதாவது மேஜிக் சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்தது. இப்போ கெமிக்கல்ஸில் வச்சு மேஜிக் எப்படி காட்டுறது அப்படின்ற அந்த நிகழ்ச்சியும் ஒன்று செய்தது. இதை விட உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செக்டர் ஒன்று போட்டது. அதில் முக்கியமாக அதுக்குள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸுகளையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளையும் காட்சிப்படுத்தினதோட இந்த செவ்வாய் கிரகத்தில் இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் சம்மந்தமாக ஒரு இதை ஸ்பெஷலாக செய்தவங்க. உங்களுக்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செய்தாங்க? இது ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் ஆசிரியர்களுக்குன்னு தான் விஞ்ஞான ஆசிரியர்கள். அப்போ விஞ்ஞான ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முதலே அவர்கள் அதுக்குரிய தீம்ஸ் என்னென்ன செய்யலாம்ன்ற கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் இதை செய்ய போகிறோம்ன்றோடனே அவை அதை ஒழுங்குபடுத்தி என்னென்ன செய்யலாமன்ற கேட்டகரைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி விட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி படிகள் தாங்களாக வந்து செய்து கொண்டு வந்து எல்லா பாடங்களுக்கும் போன முறை செய்து நாங்கள் இருந்தாலும் இந்த முறை அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணலாம் தொடர்ந்து. நிச்சயமாக சார், நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் எங்களோட ஜேகே வேர்ல்டு தமிழ் யூடியூபுக்கும் வீடியோ காணொலி தொகுப்பு செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சமைக்கு மிக்க நன்றிகள்.